ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு பன் அண்ட் ஷைன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் ஹிஸ்டரியில இருந்து மாடர்ன் இந்தியா ஃபுல் ரிவிஷன் மாதிரி பார்க்க போறோம். மாடர்ன் இந்தியா பார்க்கணும் அப்படின்னா 2 வார்ல இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஒன்னு பேட்டில் ஆஃப் பிளாசி, இன்னொன்னு பேட்டில் ஆஃப் பக்சார். பிளாசியும் பக்சாரும் ஒரு பிளேஸோட நேம். இதுல பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷுக்கு ஒரு முதல் வெற்றி மாதிரி, ஒரு பெரிய வெற்றி மாதிரி. பக்சார் வந்து இந்தியாவில அவங்க ரூல் பண்றதுக்கான ஒரு முதல் படி மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. சரி, பிளாசினா என்ன, பக்சரா என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு மாதிரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பிளாசி. பேட்டில் ஆஃப் பிளாசி யாருக்கு அப்படின்னா, பெங்கால ரூல் பண்ணிட்டு இருந்த சிராஜு தௌலாக்கும் பிரிட்டிஷுக்கும் தான். எதுக்காக சண்டை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இந்தியாவில இருக்க ரூலர்ஸ் பிரிட்டிஷ்க்கு பிரெஞ்சுக்கு அவங்களாம் வந்து டஸ்டெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்மிட் கார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்க ட்ரேட் பண்றதுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி. ஆனா பிரிட்டிஷும் பிரெஞ்சும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, டஸ்டெக்ஸ பிரைவேட்டுக்கு தனியாருக்கு வித்துட்டு அதை வந்து நிறைய வந்து லாபம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு கல்லா கட்டல. இது ஒரு பக்கம் இருக்க, எது வந்து இமிடியேட் காஸ் உடனடியாக எது காரணமா இருந்துச்சு அப்படின்னா, பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெஞ்சு வந்து சந்திரநகர்ல வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டுறாங்க, ஒரு ஃபோர்ட் கோட்டை வந்து கட்டுறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா கல்கட்டாவில கட்டுறாங்க. நம்ம ராஜா சிராஜ் தௌலா என்ன பண்றாருன்னா 2 பேர்ட்டையும் போயிட்டு இங்க வந்து இந்த ஃபோர்ட்டை கட்டாதீங்க அப்படின்றாரு. பிரெஞ்சு என்ன பண்ணிடுறான்னா, சரி ராஜா நான் வந்து கட்டல அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா பிரிட்டிஷ் என்ன பண்றா அப்படின்னா, பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது, நான் வந்து கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிராஜ் தௌலாக்கு செம்மையா கோவம் வந்துருச்சு. உடனே ராஜா என்ன பண்றாருன்னா, யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது அப்படி சொல்ற மாதிரி கசீம் பஜார் அப்படின்ற ஒரு ஊர்ல ஃபால்டா ஐலாண்ட் இந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு 146 பேரை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரூம்ல வந்து அடைச்சு வச்சிடறாரு. அந்த ரூம்ல அடைச்சு வச்சதுல காத்து இல்லாம என்ன ஆகுது அப்படின்னா 123 பேரு இறந்து போயிடுறாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளாக் ஹோல் டிராஜடி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சொல்றாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, ராபர்ட் கிளைவ் நம்மளால வந்து நிறைய பேர் சாவடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து சமகம் வந்துடுச்சு. எப்படின்னா சிராஜ் தௌலாவை காலி பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்றாரு. ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாருன்னா அறிவு வந்து யூஸ் பண்றாரு. சோ என்ன பண்ணிருக்காருன்னா, மிர் ஜாஃபர், மாலிக் சந்த், ஒமிக் சந்த், கதீம் கான் இவங்க எல்லாமே சிராஜ் தௌலாவோட ஆளுங்க தான். நம்ம ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாருன்னா காசு கொடுத்து இவங்க எல்லாரும் வேலைக்கு வாங்கிறாரு. மிர் மதனும் மோகன்லால் மட்டும் தான் வந்து சிராஜ் கூட இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபைனலா சிராஜ் தௌலாவை காலி பண்ணிடுறாங்க. சோ மீரான் தான் வந்து இவர் வந்து கொள்ளுவாரு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ட்ரேடிங் ரைட்ஸ், வியாபாரத்துக்கான உரிமையை பெங்கால், ஒரிசா, பீகார் வந்து பிரிட்டிஷ் வாங்கிக்கிறாங்க. இதான் வந்து பிளாசியோட ஒரு ஓவர் மாதிரி. நெக்ஸ்ட் பக்சார் வார் பார்க்கலாம். பேட்டில் ஆஃப் பக்சார் என்ன அப்படின்னா, நம்ம பிளாசில மிர் காசிம் பார்த்திருப்போம் இல்லையா, அந்த காசிமோட மருமகன் யாரு அப்படின்னா மிர் ஜாஃபர். சோ பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, மிர் ஜாஃபர் வந்து மிர் காசிம் வந்து ராஜாவா இடத்துல உட்கார வச்சிடறாங்க. நம்மள ராஜாவாக்கிட்டாங்க, நம்ம என்ன கைமாறு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் விட்டு சொத்தை என்ன பண்றாருன்னா, பிட்னாப்பூர், சிட்டகாங், புடுவன் இந்த 3 பேரையும் இந்த 3 ஊரையும் வந்து பிரிட்டிஷுக்கு தாரா வாத்துறாரு. சோ பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு ஹாப்பி. இருந்தாலும் மிர் காசிம் என்ன பண்றாருன்னா, பிரிட்டிஷை கேட்காம அவரோட கேபிட்டல் தலைநகரத்தை முர்ஷிதாபாத்ல இருந்து மகிம் நகருக்கு வந்து மாத்திடுறாரு. பிரிட்டிஷ்க்கு வந்து சம கோவம் வந்துருச்சு. ஏன் வந்து நீ மாத்தினீங்க, நான் தான் ராஜா வாக்குனேன், நீ எனக்கு கேட்டுதான் மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்கறாங்க, பிரிட்டிஷ சண்டை போட்டு காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. ஆனா ஒரு ஆளால எதுவுமே பண்ண முடியல. சோ என்ன பண்றாரு அப்படின்னா, மிர் காசிம் பெங்கால் ரூலர், சுஜாவுத் தௌலா அவாத்ல இருக்க ஒரு ரூலர், ஷா ஆலம் டு இந்தியாவோட ரூலர் மாதிரி, அதாவது முகலாய வந்து கடைசியில லேட்டர் முகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது குட்டி ராஜா மாதிரி. இவங்க 3 பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. இருந்தாலும் வந்து தோத்து போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா அலகாபாத் ட்ரீடி அப்படின்னு ஒரு ட்ரீடி வந்து போடுறாங்க, அலகாபாத் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை மூலமா இந்தியாவில அரசியல்ல அதிகமா வந்து கால் பதிக்க ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டிஷ். இங்க ஆரம்பிச்சு நிறைய சட்டம் எல்லாம் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் இந்தியாவோட ஒரிஜினலா வந்து நேஷனல் மூவ்மெண்ட், தேசிய மூவ்மெண்ட் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா 1857 த கிரேட் ரிவால்ட், இந்திய பெருங்கழகம் 1857. இந்த கழகத்துக்கு அப்புறம் தான் வந்து நேஷனல் மூவ்மெண்ட் இந்தியாவில அதிகமா சூடு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டின்ஸும் இந்த மாதிரி எல்லாம் அதிகமா கேட்பாங்க. சரி, இதுக்கான காசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெயின் காசஸ் சொல்லலாம், சோஷியோ ரிலிஜியஸ் காசஸ். ஓகேங்களா, என்ன அப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து அவங்க ஜாதி மதம் இந்த மாதிரிலாம் கை வச்சிட்டா அதிகமா வந்து கோவம் வந்துடும். இதுல வந்து பிரிட்டிஷ் நல்லதும் பண்ணிருப்பாங்க, நல்லது பண்ணும் போதும் நம்ம ஆளுக்கு வந்து கோவம் தான் வந்திருக்கும். அதுல ஒண்ணுதான் வந்து சத்தி ஆக்ட். சத்தி அப்படின்னா உடன்கட்டை ஏறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது புருஷன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா மனைவி வந்து நெருப்புல விழுந்துருவாங்க. சோ இப்படி பண்ணும்போது எங்க வழக்கத்தை நீங்க தலையிடுறீங்க, அந்த மாதிரி சில கோவம் வருது. இன்னொன்னு டாக்ட்ரைன் ஆஃப் லாப்ஸ், வாரிசு இழுக்கு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜான்ஸ்டன் எல்லாம் வந்து அதிகமா ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நாட்டுல நீங்க வந்து ரூல் பண்ணிக்கோங்க, ஆனா ஒரு ராஜா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சொந்த பையனா வந்து நாட்டை வந்து ஆளணும், தத்தெடுத்த பையன் யாருமே ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இதனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னொன்னு சப்சிடரி அலையன்ஸ், துணைப்படை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு குட்டி ராஜா அரசாவையிலும் பிரிட்டிஷோட ஆள் ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி எங்களை கேட்காம நீங்க வந்து யார்கிட்டயும் வந்து போய் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது, எங்கேயும் சண்டைக்கும் போக கூடாது, எங்க வியாபாரம் பண்ண முடியாது, எல்லாமே நாங்க தான் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு எஜுகேஷன் சிஸ்டம், மேல்நாட்டு கல்வி இந்தியாவுல வந்து அதிகமா வந்து போயினாக்கா திணிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி காரணத்தால வந்து போயினாக்கா பெருங்கலகம் படிச்சிருக்கும். இருந்தாலும் 2 முக்கிய காரணம் இருக்கு. ஜெனரல் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட் 1956, இன்னொன்னு மிலிட்டரி காஸ். ஜெனரல் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா ஒரு பொது பிரிவு சட்டம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லை கோட்டை தாண்டி போக மாட்டேன், எல்லை கோட்டை தாண்டி போனா எனக்கு வந்து தெய்வ குத்து ஆயிடும் அந்த மாதிரி சொல்ற மாதிரி பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா நாங்க எங்கெல்லாம் போய் சண்டை போடுறோமோ நீங்களும் அங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம ஆளுங்க நான் வந்து அங்கெல்லாம் வரமாட்டேன், வந்தா அப்படின்னா எங்க தெய்வ குத்த மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய பேரை கம்பல் பண்ணி வந்து கூட்டிட்டு போவாங்க. சோ இது ஒரு காரணமா வந்து அமையும். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா மிலிட்டரி காஸ். நம்ம பழைய ரஜினி படம் தான் பார்த்திருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தலைவர் வந்து இந்த பாம்லாம் வந்து வாயில பிடிச்சிட்டு அசலா தூக்கி போடுவார் இல்லையா. சோ அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த காலத்துல பாம் செய்யும் போது அந்த பாம் வந்து இந்த மாட்டோட கொழுப்புலாம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ அந்த பாம் இந்த ராணுவ வீரர்கள்லாம் வாயில கடிச்சா தூக்கி போடணும். ஆனா நம்ம ஹிந்துஸ் என்ன பண்ணாங்கன்னா மாடு வந்து எங்க சாமி மாதிரி நாங்க வந்து அதை வாயில இழுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இதுதான் வந்து பெரிய வந்து ஒரு காரணமா வந்து வெடிக்குது. இதுல மங்கள் பாண்டிய வந்து நல்லா வந்து குரல் கொடுத்திருப்பாரு. அதுல 8th May 1857 அவர் வந்து தூக்குல போட்டுருவாங்க. இதுக்கப்புறமா 10th May டெல்லி நோக்கி எல்லாரும் வந்து போவாங்க. அப்போ அங்க வந்து கேப்டன் நேம் என்ன அப்படின்னு ஹோவார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சரி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு கலவர மாதிரி கலக மாதிரி பண்ண போறோம். இதுக்கு தலைமை கண்டிப்பா வேணும், ஒரு தலைமை ஹெட் இல்ல அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. முகலாயர்கள்ல கடைசி முகல்ஸ் யார் அப்படின்னு பகதூர் ஷா 2. இவர் வந்து என்ன பண்றாருன்னா டெல்லியில கம்முன்னு தான் உட்காந்துருக்காரு. எனக்கு வந்து எந்த வேலையும் இல்ல, என்னோட பாட்டா தாத்தெல்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க, நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ராஜா தானே வேணும், டெல்லியில ஒரு முகல்ஸ் வந்து உட்காந்துருக்காரு, அவரை போய் நம்ம கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த போயிட்டு வந்து கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்துட்டு நீதான் ராஜா, நீதான் வந்து மொத்தம் பாத்துக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா என்னால எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா எல்லாரும் சேர்ந்து நீ ராஜாவெல்லாம் இருக்க வேணாம், ராஜா மாறி இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ ராஜா மாறி இருந்ததுனால இவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா கடைசியில ரங்கூனுக்கு வந்து கைது பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டு அங்கேயே வந்து பென்ஷன் காசு எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில அங்கேயே வந்து ஆளு காலி ஆயிட்டார். ஓகேங்களா, இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். சரி, இந்த 1857 ரிவோல்ட்ல யார் யார் எங்கெங்க சண்டை போட்டாங்க அந்த லிஸ்ட பத்தி நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க, அதையும் பாத்துக்கலாம். டெல்லியில பக்த்கான் பகதூர் ஷா சண்டை போடுவாங்க. சர் ஜான் நிக்கல்சன் இவர் தான் பிரிட்டிஷ் லீடரா இருந்திருப்பாரு. கான்பூர் யூபில நானா சாஹிப் டான்டியா டோப் சண்டை போட்டிருப்பாங்க. ஹேவ்லாக் ஒனில் வந்து ஹெட்டா இருந்திருப்பாரு. லக்னோ யூபில பேகம் ஹஸ்ரத் பிளஸ் நவாஜ் வாஜித் அலி ஷா இருந்திருப்பாங்க. சர் கார்னில் கேம்பல் தான் அங்க வந்து கேப்டனா இருந்திருப்பாரு. ஜான்சி லட்சுமி ராய், சர் ஹியூஜ் ரோஸ் இருந்திருப்பாரு. பீகார் கன்வர் சிங். இது வந்து ஒரு சில கேட்ட ஒரு கொஸ்டின் தான். சரி, வந்து யார் யார் கொஸ்டின் கேட்பாங்க, சோ பாத்துக்கோங்க. சோ இந்த ரிவார்ட் வந்து எப்படி கலைஞ்சிருக்கும் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணா அவங்க பிரச்சனைக்காக சண்டை போட்டுருப்பாங்க, நாட்டுக்காக சண்டை போட்டுருக்க மாட்டாங்க. இப்ப ஜான்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலி ஜான்சியை காப்பாத்தும் அதுக்கு சண்டை போட்டுருப்பாங்க. லக்னோ பொறுத்த வரைக்கும் அங்க மட்டும் வர சண்டை போட்டுருப்பாங்க. சவுத்ல இருந்து யாருமே சண்டைக்கு போயிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரிகள் இந்த அவங்க வந்து சண்டைக்கு போயிருக்க மாட்டாங்க. இதனால ஒரு யூனிட்டியே இல்லாம இந்த கலகம் வந்து சீக்கிரமாவே கலைஞ்சிருக்கும். ஓகேங்களா, சோ இந்த 1857 இந்த ரிவால்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து உருவாக்குறாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல 3 தான் பிரிப்பாங்க. மாடரேட்ஸ் ஃபேஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், காந்தியன் ஃபேஸ் அப்படின்னு. மாடரேட்ஸ்னா மிதவாதிகள் அப்படின்னும், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தீவிரவாதிகள் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியன்னா காந்தி நடக்கிற எல்லா மூவ்மெண்ட்டும் காந்தியன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த மாடரேட்ஸ் ஃபேஸ்டுக்கு என்ன வேலை அப்படின்னா 3 பி சொல்லுவாங்க. பிபி அப்படி என்ன அப்படின்னா பெட்டிஷன், ப்ரொடெஸ்ட், பிரேயர். எப்ப பார்த்தா வந்து போராட்டே இருப்பாங்க. நான் வந்து போராடிட்டே இருப்பாங்க. இது வந்து தீவிரமா பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன அப்படின்னா எத்தன் அடிச்சு காலி பண்ணிட்டு நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. காந்தி வந்து சத்தியாகிரகா. சரிங்களா, சரி வாங்க ஒன்னு ஒன்னா பாக்கலாம். மாடரேட் மிதவாதிகள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பா அப்படின்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூம், ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அயர்லாந்து சேர்ந்தவர். அப்படின்னா பிரிட்டிஷ் ஒரு ரிட்டையர் ஆன ஒரு சிவில் ஆபீசர். டிசம்பர் 28, 1885 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன சொல்லிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு சேஃப்டி வேல் தியரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்க வந்து தனித்தனியா வந்து போராட்டினாலதான் அங்க கலவரம் வெடிக்குது, இவங்களுக்குன்னு ஒரு குரூப் நம்ம ஆரம்பிச்சு கொடுத்துரும் அப்படின்னா இவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு தலைவர் மட்டும் வந்து நம்ம குறைய சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரிட்டிஷ் சேர்ந்த ஆள் வந்து உருவாக்கி இருப்பாங்க.
இதுல ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா WC பானர்ஜி. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் செஷன் பாம்பேல கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. 72 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அதை பிரேவ் 72 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மொத்தருக்கு எல்லா ANC பிரசிடென்ட் பாத்துக்கோங்க, கொஸ்டின் கூட கேட்கலாம். மாடரேட் மிதவாதிகள் முக்கிய தலைவர்கள் ஏவோ ஹியூம், WC பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, GK கோகலே, ஃபிரோஷா மேத்தா, சுப்பிரமணிய ஐயர், மதன் மோகன் மாளவியா, ஃபக்ருதீன் தியாப்ஜி. சோ லிஸ்ட பாத்துக்கோங்க. யாரெல்லாம் மாடரேட் யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி நம்ம அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கப்புறம் சில ஃபேக்ட்ஸ் வந்து பாத்துக்கலாம். சுரேந்திரநாத் பானர்ஜிய பர்க் அப்படின்னு கூப்பிடுவாங்க. தாதாபாய் நவ்ரோஜிய கிராண்ட் ஓல்டு மேன் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆஃப் காமன் பிரிட்டிஷோட பாராளுமன்றத்துல ஃபர்ஸ்ட் மேன் இந்தியனா இவர் தான் போயிருப்பாரு. GK கோகலே காந்தியோட குரு. காந்தியோட குரு யாருன்னு கேட்டானா இந்த ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல இந்த ஜி ஞாபகம் வச்சுங்க. காந்தியோட குரு. இது வந்து 1906ல சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி இந்திய பணியாளர் கழகம் அப்படின்ட்டு உருவாக்கி இருப்பார். இதான் வந்து மாடரேட்ஸோட சில ஃபேக்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எதுக்காக தீவிரமா வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃபெமைன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பெங்கால ரெண்டா வந்து பிரிச்சிருவாங்க. வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு ரெண்டா வந்து பிரிச்சிருவாங்க. இன்னொன்னு என்ன நம்ம ஆளுங்க வந்து ஒரு ஐடியா அப்படின்னா, ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வரும். ரஷ்யா வந்து எவ்வளவு பெருசா மேப்லயே பாத்திருப்போம், ஜப்பான் வந்து குட்டியா தான் இருக்கும். ஆனா சண்டையில ஜப்பான் வந்து வின் பண்ணிருப்பாங்க. நம்ம ஆளுங்க வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, அவ்வளவு பெரிய ரஷ்யாவை ஜப்பான் தோக்கடிச்சிட்டாங்க, நம்ம ஏன் வந்து பிரிட்டிஷ் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தீவிரமா இறங்கி இருப்பாங்க. இதுல 4 பேர் முக்கியமா இருப்பாங்க. இதுல 3 பேர் வந்து மும்மூர்த்திகள் மாதிரி சொல்லுவாங்க. லால் பால் பால் அப்படின்னு. லாலா லாஜ்பத் ராய், பிபின் சந்திரபால், பால கங்காதர் திலக், ஆரோபிந்தா கோஷ். இவங்க தான் முக்கிய தலைவர்கள். இதுல ஸ்வராஜ்யம் இஸ் மை பர்த் ரைட், ஸ்வராஜ்யம் வந்து பிறப்புரிமை அப்படின்ட்டு பால கங்காதர் திலக் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி திலக் வந்து லோக்மன்யா திலக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மக்களுக்கு எல்லாமே பிடிச்ச தலைவர் சொல்லியிருப்பாங்க. லாலா லாஜ்பத் ராய பஞ்சாப் லயன், பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னும், சைமன் கமிஷன் ப்ரொடெஸ்ட்ல வந்து அவர் வந்து போலீஸ் தடியடியில இறந்து போயிருப்பாரு. நெக்ஸ்ட் சில ஈவெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். 1906ல முஸ்லீம் லீக் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. சலிமுல்லா கான் தாக்கால வந்து உருவாக்குவாரு. 1907ல சூரத் ஸ்பிளிட், சூரத் வந்து பிரிவடையும். என்ன அப்படின்னு காங்கிரஸ் ரெண்டாவது உடஞ்சிரும். எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கும் மாடரேட்ஸ்க்கும் வந்து அவங்களோட கொள்கை வந்து ஒத்து போவதனால 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. இதுல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பாலகங்காதர் தலைமையிலும், மாடரேட்ஸ் வந்து GK கோகலே தலைமையும் பிரிஞ்சு போயிடுவாங்க. 1911ல பிரிஞ்சு போன பெங்கால் ஒன்னா சேர்ந்துரும். அது மட்டும் இல்லாம கல்கட்டால இருந்து டெல்லிக்கு வந்து இந்தியாவோட தலைநகரை மாத்திடுவாங்க. 1916ல ஹோம் ரூல் லீக் தன்னாட்சி இயக்கம் செப்டம்பர்ல அன்னி பெசன்ட் வந்து சென்னையில வந்து ஆரம்பிப்பாங்க. திலக் வந்து ஏப்ரல்ல வந்து புனேல வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா. 1916ல லக்னோ பாக்ட், லக்னோ நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் முஸ்லீம் வந்து ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி பிரிஞ்சு போன எக்ஸ்ட்ரீமிஸ்டும் மாடரேட்ஸ் வந்து சரி நம்ம ஒன்னு சேர்ந்தாதான் பிரிட்டிஷ் அடிக்க முடியும் சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னு சேர்ந்திருப்பாங்க. இதான் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டோட சில முக்கிய ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா காந்தியன் ஃபேஸ். இங்கதான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கற ஏரியா, முக்கிய ஏரியாவும் இங்கதான் இருக்கு. ஓகேவா. காந்தியன் ஃபேஸ் 1916-1940 ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, காந்தியோட கொள்கையை வந்து நான் வயலன்ஸ் தான், அகேன்ஸ்ட்ல போராடணும், சத்தியாகிரகா. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜூன் 7, 1893ல டர்பன், சவுத் ஆப்பிரிக்கால டர்பன் டு பிரிட்டோல வந்து ட்ரெயின்ல வந்து போனாரு. ட்ரெயின்ல போகும்போது இவர் கலருக்காக வந்து நிறைவேறிக்காக ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டோம்னா அங்க வந்து யோசிக்கிறாரு, நிறைவேறிக்காக போராடுறாரு. அங்க ஃபாலோ பண்ண சத்தியக்காக இந்தியாவில வந்து அவர் வந்து அங்கேயே ஃபாலோ பண்றாரு. சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும் போதே நாட்டல் இந்தியன் காங்கிரஸ் அப்படின்னு உருவாக்கி இருப்பாரு 1894ல. அதே மாதிரி இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சரி, இந்தியாவில என்னென்ன பண்ணாரு அதை பத்தி பார்க்கலாம். இந்தியாவில ஃபர்ஸ்ட் வந்து நடந்த ஈவெண்ட் சம்பரன் சத்தியாகிரகா பீகார்ல 1917ல. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிவில் டிஸ்ஓபீடியன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1930ல நடந்திருக்கும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிவில் டிஸ்ஓபீடியன்ட் கேட்டா அப்படின்னா நம்ம சம்பரன் தான் சொல்லணும். சோ சிசி ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து டினாகாத்திய சிஸ்டம், அதாவது என்ன அப்படின்னா 20 போக நீ வந்து விளைக்கிறோம் அப்படின்னு 3 பங்கு வந்து இண்டிகோ தான் நீ வந்து விளைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இண்டிகோனா அபரி செடி. சோ இதனால வந்து விவசாயிகள் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ வந்து காந்தி வந்து போராடி அதை வந்து ஒரு வின் பண்ணி கொடுத்திருப்பாரு. அங்க இந்த பிரிட்டிஷ் ரூலர் யாரு அப்படின்னா ஹேகுக் அப்படின்னு ஒரு ஆபீசர் தான். சோ காந்தியோட ஃபர்ஸ்ட் போராட்டமே வெற்றியா முடிஞ்சிருக்கும். அடுத்து கேடா சத்தியாகிரகா 1918ல ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், முதல் ஒத்துழையாமை இயக்கம். 23% டாக்ஸ் வந்து வாங்குவாங்க, அதை எடுத்து வந்து போராடுவாங்க. ஏன் அப்படின்னா ஃபெமைன் வந்து அதிகமா இருக்கும் போதும் டாக்ஸ் கட்டறதுனால விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுறதுனால காந்தி வந்து போராடுவாரு. சோ இந்த போராட்டத்துல வல்லபாய் பட்டேல் வந்து காந்தியில வந்து ஃப்ரெண்டா ஆயிருப்பாங்க. சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா
என்னப்பா நீ விவசாயி மட்டுமே போராடுற, வேலை செய்ய லேபர்ஸ் எல்லாம் போராட முடியா அப்படின்னு கேட்கும் போதுதான் ஒரு மில் ஸ்ட்ரைக் நடக்கும். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் 1918ல இங்கதான் காந்தியோட ஸ்பெஷல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக். ஓகேங்களா? உண்ணாவிரதம் இங்கதான் ஆரம்பிக்கிறாரு. 1947 காந்தி ஃபாலோ பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் தான். 35% வந்து போயினாக்கா அவங்க சம்பளத்தை வந்து ஏத்தி கொடுக்கறதுக்காக போராடி இருப்பாரு. அதுல சக்சஸும் ஆயிருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் முக்கியமான ஒண்ணு ரவுலட் ஆக்ட் 1919 கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இந்த ஆக்ட் மூலமா யார வேணா அரெஸ்ட் பண்ணலாம், யாரும் வந்து கேஸ் வந்து போட முடியாது, அப்பீலும் கிடையாது. அதே மாதிரி ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கோட ஒரு மனு வந்து போயினாக்கா கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இது வந்து இப்ப இருக்க கரண்ட் பாலிட்டியில ஆர்டிகல் 32 நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? அதே மாதிரி டாக்டர் சைஃபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் இவங்களும் அரெஸ்ட் பண்ணதால தான் போயினாக்கா இந்த ரவுலட் ஆக்ட் வந்து போயினாக்கா ஃபேமஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜெனரல் டயர் என்ன பண்ணிருப்பாருன்னா பைசாகி பெஸ்டிவல்ல அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ஒரு கேட்டுக்குள்ள அடிச்சு வச்சு பேர மொத்த பேர் காலி பண்ணிருப்பாரு. இது கண்ணன் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நைட்வுட் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து தாகூருக்கு வந்து மை பாய்வுட் டேஸ் அப்படின்ற போயமுக்காக கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டத்தை எனக்கு தேவையில்லை அப்படின்னு போயினாக்கா அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் ஈவெண்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் 1920ல எதுக்காக அப்படின்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை, பிரிட்டிஷ் போற சாப்பாடு, பிரிட்டிஷ் கொடுக்குற வேலை, அவங்க போற ஸ்கூலு காலேஜ் எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு பைகட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி தான் பண்ணிருப்பாங்க. என்னன்னா முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. முதல் உலக போர்ல பிரிட்டிஷ் நல்லா வந்து வின் பண்ணதுனால ட்ரீட்டி ஆஃப் சர்வஸ் அப்படின்னு போடுவாங்க இட்டாலி அண்ட் டர்க்கி சைட்ல. என்ன அப்படின்னா அங்க வந்து கிலாபத் வந்து ஒரு முஸ்லீமோட ஒரு லீடர் மாதிரி. இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த சர்வஸ் ஸ்டேடியம் மூலமா கிலாபத்லாம் வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. இதனால முஸ்லீம் வந்து அதிகமா கோவப்படுவாங்க. முஸ்லீம் கோவப்பட்டுட்டு பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்கு இந்தியாவில தான் நிறைய போராடும் போது நம்ம வந்து அவங்க கூட போய் சேர்ந்து கூடாது, எதிர்க்கு எதிரி ரன் பண்ற மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா இந்து முஸ்லீம் யூனிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கும். திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா 1922ல சௌரி சாரா இன்சிடென்ட், அதாவது போயினாக்கா அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திடுவாங்க. கொளுத்தினதுக்கு அப்புறம் கலவரமா வெடிக்கும். காந்தி வந்து தேவையில்லை அப்படின்னு கேன்சல் பண்ணிடுவார். ஓகேவா? எப்படா தின்ன காலியாகவும் வந்து இடத்துல உட்காரலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சிஆர் தாஸும் மூத்தனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்க வந்து பிரிட்டிஷ் எதுக்காம அவங்களுக்கு உள்ள இருந்துட்டு குழி படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுராஜ் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிப்பாங்க. எங்க அப்படின்னா காயா காங்கிரஸ்ல 1922ல. 1925ல சிஆர் தாஸ் வந்து காலி ஆயிடுவாரு, அவர் இறந்து போயிடுவாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இது வந்து பின்னாக்கா ஒன்னும் இல்லாம ஆயிடும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாக்கலாம். நெக்ஸ்ட் ஈவென்ட் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் சட்ட மறுப்பு இயக்கம் 1930. இங்கதான் காந்தி வந்து தண்டி மார்ச் எல்லாம் போயிருப்பாரு இந்த வருஷத்துலாம். அது மட்டும் இல்லாம பூர்ண சுராஜ் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. லாகூர் செஷன்ல ரவி ரிவர்ல இந்தியா பிளாக் வந்து குத்திட்டு நாங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பிரிட்டிஷ் அதை ஒத்துருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமா தான் ரவுண்ட் டேபிள் கான்பரன்சஸ் வட்டமேசை மாநாடு. ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடுல காங்கிரஸ் வந்து கலந்துருக்க மாட்டாங்க. 1930ல ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா மார்ச் 8, 1931ல இர்வின் பேக்ட் அப்படின்னு காந்தி வந்து காந்தி இர்வின் வந்து மீட் பண்ணிப்பாங்க பிரிட்டிஷோட ஆளு. என்ன பண்ணுவாங்கன்னா சரி வாங்க நான் பேசுறதுல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதுல என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் வந்து வாபஸ் வாங்கணும், அரெஸ்ட் பண்ணிருக்க கைதி எல்லாமே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு காந்தி வந்து கேட்டுப்பாரு. இது பிரிட்டிஷ் கேட்டுப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்ல நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுப்பாங்க. இதெல்லாமே காந்தி இர்வின் பேக்ட்ல நடந்திருக்கும். இந்த ஆர்டர் வந்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறமா காந்தி இர்வின் பேக்ட், அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல காந்தி வந்து கலந்து இருப்பாரு. இருந்தாலும் சில உடன்படிக்கை ஆகாதனால காந்தி வந்து கிளம்பிட்டு இருப்பாரு. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறமா 1932ல கம்யூனல் அவார்ட் பூனா பேக்ட் வந்து பண்ணிருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும். அம்பேத்கர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தனியா தொகுதி வேணும், அங்க வந்து அவங்க தான் நிக்கணும், அவங்க தான் ஓட்டும் போடணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனா காந்தி என்ன சொல்லுவாருன்னா நம்மளே வந்து இந்த மாதிரி பிரிச்சோம் அப்படின்னா நம்மளே வந்து பிரிவினைக்கு ஏற்படுத்துற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி மட்டும் வேணாம். அங்க நிக்கிற கேண்டிடேட் எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட் நிக்கிறாங்கன்னா கேண்டிடேட் மட்டும் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி இருக்கட்டும், ஆனா ஓட்டு போடுறவங்க நார்மல் மக்களே இருக்கட்டும் அப்படின்னு காந்தி சொல்லியிருப்பாரு. ரெண்டு பேர் பேசி முடிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து பூனா பேக்ட். அதுக்கப்புறம் தான் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் வந்து அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க. அம்பேத்கர் மட்டும் தான் 3 கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈவென்ட் 1939ல எல்லா மினிஸ்டர்ஸ் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸும் ரிசைன் பண்ணிருப்பாங்க அவங்க பதவியை. எதுக்காக அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியாவோட பர்மிஷன் கேட்காம இந்தியா வந்து போர்ல கலந்துக்கும் அப்படின்னு பிரிட்டிஷ் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணதுக்காக எல்லாருமே வேலையை ராஜினாமா பண்ணிருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் பாப்போம். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ஆஃபர் ஆகஸ்ட் 8, 1940ல பண்ணிருப்பாங்க. காங்கிரஸும் இது வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க. முஸ்லீம் வந்து ஓரளவுக்கு ஒத்துந்திருப்பாங்க. இதுல டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறோம், இந்தியன்ஸ் அதிகமா பேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க, நிறைய கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் இது வந்து சக்சஸ் ஆயிருக்காது.
அடுத்தது கிரிப்ஸ் மிஷன். கிரிப்ஸ் மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கு அதிகமா நாங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறோம், தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அதிகமா கொடுக்கிறோம், அதே மாதிரி உங்களுக்கு தனி கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா டிஃபென்ஸ் மட்டும் எங்க கிட்ட தான் இருக்கும், நீங்க யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1942 மார்ச் 23 இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபெயிலியர் தான் ஆயிருக்கும். இந்த கிரிப்ஸ் மிஷன் எதுக்காக ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, வேர்ல்டு வார் 2ல பிரிட்டிஷோட கூட்டாளிகளா இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை போருக்கு கூப்பிடுங்க, இந்தியாவோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொன்னதுனால நிறைய வந்து வாரியர் வழங்கியிருப்பாங்க. நம்மளால கொஞ்சம் உஷாரா வந்துட்டு இல்ல தேவையில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, பெருசா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் குயிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8. இந்த டேட்டை வந்து பாத்துக்கோங்க. ஆகஸ்ட் ஆஃபரும் சேம் டேட் தான், ஆகஸ்ட் 8ம் சேம் டேட் தான். டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்ட்டு காந்தி வந்து இங்கதான் டேலாக சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துதான் கேபினட் மிஷன், கேபினட் அமைப்பு 1946 மார்ச் 15 கிளெமெண்ட் அட்லி அவர் தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. இங்க என்ன சொல்லிருப்பாங்க, யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, தற்காலிக அரசு இன்டரிம் கவர்மெண்ட், எலெக்ஷன் வைங்க, அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க, நிறைய கொடுத்திருப்பாங்க. இதை ரெண்டு பேருமே வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. யாருன்னா முஸ்லீமும் காங்கிரஸும். கடைசி வந்து பார்ட்டிஷன், இந்தியாவை பாகிஸ்தான் எல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துருவாங்க. எவ்வளவு பேசி பார்த்தாலும் ஜின்னா வந்து என்ன பண்ணுவாருன்னா கிடையவே கிடையாது, பாகிஸ்தான் தனியா உருவாகியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பாகிஸ்தான் அப்படின்ற வார்த்தை வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரஹமத் அலி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து பாகிஸ்தான் வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஆனா ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் ஜின்னா தான் இருந்திருப்பார். இந்தியாவோட ஃபாதர் யாருன்னா மகாத்மா காந்தி. ஓகேங்களா? ஜூன் 3, 1947 ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, பார்டர் எல்லாம் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த இந்தியாவோட ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு பர்சன் பத்தி பார்க்காம இருக்க முடியாது. அவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். இவர் தான் இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாரு. டெல்லி சலோ, டெல்லி வந்து செல்லுங்க, ஜெய்ஹிந்த் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பாரு. மோகன் சிங் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் போஸ் வந்து செகண்ட் கையில எடுத்திருப்பாரு. சிஆர் தாஸ் தான் இவரோட வந்து குரு, பொலிட்டிக்கல் குருவா இருந்திருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா கிவ் யுவர் பிளட் ஐ கிவ் யுவர் ஃப்ரீடம், உங்க ரத்தத்தை கொடுங்க, உங்களை சுதந்திரம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் 1924, மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் 1929, கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ் 1925. இயர்லாம் பாத்தீங்க கண்டிப்பா கேட்பாங்க. கான்பூர் கேஸ் எதுக்கு அப்படின்னா கம்யூனிஸ்ட் ஸ்ப்ரெட் பண்றீங்க சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. மீரட் வந்து ரயில்வே ஸ்ட்ரைக்காக அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கக்கோரி வந்து ராபரி, திருட்டுக்கு எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சிட்டகாங் ஆர்மர் ரைட் 1930 எதுக்காக அப்படின்னு பிரிட்டிஷோட ஆயுதங்கள்லாம் வந்து கடத்துவாங்க. பர்தோலி சத்தியாகிரகா பட்டேல் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. இந்த மாதிரி முக்கியமான ஃபேக்ட்ஸ் தான் பாத்துக்கோங்க, மேபி கேட்கலாம். சரி, நெக்ஸ்ட் எஜுகேஷன் கமிட்டி. சில கமிட்டி மட்டும் இருக்கு. மெக்காலே மினிட் 1835, வுட்ஸ் டிஸ்பேட்ச் 1854, ஹண்டர் கமிஷன் 1882, இந்தியா யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904. இந்த ஆக்ட்ல இயர் பாத்துக்கோங்க, மேபி கேட்கலாம். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ராதாகிருஷ்ணன் ஆக்டும் கத்தோரி ஆக்டும் வந்து போட்டிருப்பாங்க. 1956 ஒன்னு, கத்தோரி ஆக்ட் 1960 சம்திங்ல வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதான் இம்பார்ட்டன்ட் கமிட்டி ஆக்ட்ஸ். ஓகேங்களா? இதுதாங்க இந்தியாவோட மாடர்ன் இந்தியாவில் இருக்க நேஷனல் மூவ்மெண்ட்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் நோட்ஸ். இதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பட்டு என்ன விட்டுருந்தா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்க வந்து யூஸ் ஆகட்டும். இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.